நம்ம முதல்ல இந்த இடத்தோட அழகை சேர்ந்து ரசிப்போம். அதுக்கப்புறம் வீடியோவில் இது எந்த இடம்ன்றதை பார்ப்போம். குமிழி தமிழ் மொழியில் முட்டைன்னு பொருள். சாப்பிட்ற முட்டை இல்லைங்க, தண்ணியில் இருக்குமே அந்த முட்டை தான் பபுள். வெறும் தண்ணியில் மட்டும் இல்லை, மண்ணில் நீங்கள் முட்டையாக செஞ்சு வச்சாலும் அது பேரும் குமிழி தான். இப்போ நம்ம அந்த குமிழியோட பேர் கொண்ட ஒரு ஏரியில் தான் இருக்கோம். இந்த குமிழி ஏரிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த குமிழி ஏரியோட எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த ஏரியை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமே பாதுகாக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்து இடப்பக்கம் பார்த்தோன்னா ஒரு காடு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம நேராக நடந்து போகலாம். ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். இது ஏற்கனவே யூடியூப்பில் பல பேர் போட்டதுனால வந்த விளைவு ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்காங்க. இப்போ நம்மளும் அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம். வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போவோமா? இந்த இடத்துல இப்படி நடந்து போகும்போது கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு இங்கே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த பைக்கர்ஸ் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குனே. கிட்டத்தட்ட இதுக்குள்ளேயே ஓட்டிகிட்ருக்காங்க ரொம்ப நேரமாக. இந்த குமிழி ஏரி 1900 அப்படின்னு சொல்கிற அளவுலாம் எதுவும் இல்லை. இது வந்து இயற்கையாக அமைந்த ஒரு ஏரி தான். அதனால் இந்த வரலாறெல்லாம் விட்டுட்டு இந்த இயற்கை அழகை அப்படியே ரசிப்போம். இந்த ஏரிக்கு வரலாறு தான் இல்லை, ஆனால் இதோட பேர் ஒரு பாட்டில் வந்திருக்கு. நான் ஒரு குமிழி, நீ ஒரு காற்று, என்னை தொடாதே. இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஏரியா அப்படியே சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு போவோம். அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு மலை, ஒரு ஏரி, அப்படி இயற்கையாக கொஞ்சம் காற்று. இது பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குல்ல? சரி வாங்க அப்படியே நடந்து இன்னும் உள்ளே போகலாமா? அங்கே பாருங்களேன், ஒரு மரம் தனியாக நிற்கிது. சூப்பராக இருக்குல்ல? ஒரு மரம், அது பக்கத்தில் ஒரு ஆறு. ரொம்ப நேரமாக இதே தான் காட்டிகிட்டு இருக்கேன்னு தெரியுது. இந்த இடத்துல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது டைம் போகிறதே தெரியாது. ஆனால் இந்த வீடியோவில் நான் அப்படியே பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதனால் சீக்கிரம் இந்த வீடியோவை முடிச்சுப்போம். இந்த இயற்கைக்கு கூடுதல் அழகை சேர்க்கிற வகையில் நம்ம சில பொருட்கள் இங்கே வந்து போட்டு போயிருக்கோம். ஆனால் இவ்வளோ அழகு தேவையில்லையே, இயற்கையே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புவோமா? சீக்கிரம் கிளம்புடான்னு சொல்கிறது கேட்குது. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வளரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. மறக்காமல் இந்த குமிழி ஏரிக்கு வந்து ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு போங்க.